ஓகே. ம். யா எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த ஐடி பூமர்ஸ், ஐடி பாய்ஸ் அந்த இதில் அவங்கள வந்து சந்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து அகைன் நம்மளோட ராஜேஷ் திருப்பி இணைஞ்சிருக்காரு. வெல்கம் ராஜேஷ். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம், கிட்டத்தட்ட நன்றி. ஆல்மோஸ்ட் ஆமா, 6-7 மந்த்ஸ்க்கு அப்புறம் ராஜேஷ் சொன்னாங்க தான் கரெக்ட் டைமிங் ஒத்து வந்திருக்கு. ஸோ குட் ஆமா, குட் சி ராஜேஷ் அண்ட் இன்னைக்கு சதீஷ் இணைஞ்சிருக்காரு. ஸோ ஆமா. 2024ல லாஸ்டா பண்ணது. 2025ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. 25 மார்ச் ஆயிருச்சு. இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. மார்ச் ஆமா. புது பேட்சே ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சூப்பர் சதீஷ். ஸோ ஆல்ரெடி கடந்த 2 பாட்காஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் ஜெய்? ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பேசலாம். ஸோ ஸ்டார்ட் அப்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. நாட் ஓன்லி ஃபோக்கஸிங் ஆன் இந்தியாவோ யூஎஸ்ஓ அப்படி ஃபோக்கஸ் பண்ணாம நான் ஆமாம், கேஷுவலா நம்மளோட பேசலாம் நமக்கு ஸ்டார்ட் தெரிஞ்சதை அப்ஸோட பற்றி பூம். ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி பேசலான்றது தான் இன்னைக்கு டாபிக். ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், ஓவரால் எல்லாத்த பற்றியுமே நம்ம பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசியிருந்தோம். அப்போ சதீஷ் சொல்லிட்டு இருந்தாரு, இல்லை நமக்கு ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ் ப்ரோ. நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்ற டேர்மே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலலாம் இந்த டேர்ம் கேள்விப்பட்டது இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸில் தான் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற டேர்மை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படுறோம். ஸோ ம். அது எப்போ இட்ஸ் நம்ம அப்படின்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் இஃப் ஐ எம் ராங் ஐ கேன் கரெக்ட் இட். பட் ஓகே. பிஸ்னஸ் அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ஒரு மாடல், ஒரு ஒரு கமர்ஷியலான விஷயம். ஒரு பொருள் வந்துட்டு வாங்குறோம், விற்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொமோட்டோவோட எக்ஸாம்பிள். சொமோட்டோ, ஸ்விக்கி எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம். பட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து வந்துட்டு என்னோட ஊரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பனானா லீஃப் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டு. ம். அவங்களுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுப்பாங்க. இதுதான் ஓகே. வந்துட்டு அவங்க பண்ணின பிசினஸ். பட் ம். இதுல வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற விஷயம் எப்போ உள்ள வருது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்க ஒரு விஷயத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்றோம். எதர் டைம் ரிடக்ஷனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றதா இருக்கலாம். இதை வந்துட்டு நம்ம எப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ல எப்போ இது ஆட் ஆன் ஆகுதோ, டெக்னாலஜியும் ஏதோ ஒரு இன்னோவேஷனும் ஆட் ஆன் ஆகுதோ, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றது ம். என்னோட இது. ஸோ இப்போ அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க அந்த பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் அவங்க ஜஸ்ட் நம்ம கால் பண்ணா அவங்க கொண்டு வந்து வீட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸிஸ்டிங் மாடல். இதுல ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ பனானா லீஃப் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்க பண்றாங்க. பட்டு திருச்சியில இருக்க வந்துட்டு ஒரு மிட் லெவல் ரெஸ்டாரண்ட், இல்லை ஒரு ஏதோ டவுன்ல இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் அம்பர்லா, ஒரு சிங்கிள் விண்டோ கீழே கொண்டு வந்துட்டு அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு என்னோட பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஷோகேஸ் பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு மினிமல் சார்ஜ், பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப எண்டு கஸ்டமருக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க ஏன்னா ஒரு சிங்கிள் ரெஸ்டாரண்ட்ல மட்டும் பார்க்காம மல்டிபிள் ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கு. அது இல்லாம ஆஃபர்ஸ் ஆன் தி அதர் சைடு மிட் லெவல் பிசினஸ் ஓனர்ஸ் அவங்களுக்குமே வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் மூலியமா அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்கேலபிலிட்டி அங்க இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இன்னோவேஷனோ ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு விஷயம் சிம்பிளிஃபை பண்றோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் தர்றாங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் அப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எப்போ வந்துட்டு இன்டர்நெட் எவாலுவேஷன் ஆக ஆரம்பிச்சதோ அப்போல இருந்தே வந்துட்டு பேரலா ஸ்டார்ட் அப்போட ஈகோ சிஸ்டமும் இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் அக்ராஸ் வேர்ல்டு வைடு. ஸோ இதுதான் என்னோட புரிதல். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்றது. கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். நான் இதுலேயும் செக் பண்ணிருந்தேன். ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு ரேப்பிட் க்ரோத் இருக்கிறது தான் அவங்க ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்ன்றது ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ். ஓகே, இப்படி லைக் இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது. ஸ்டார்ட் அப்னா ரேப்பிட் க்ரோத்து அண்ட் தென் லைக் ஒரு இன்னோவேட்டிவ் திங்ஸாக வர்றது தான் அவங்க ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் மெயின்லி. மெயின்லி யூஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ம். மைண்டா வச்சுட்டு எஸ். போறது ஸ்டார்ட் அப். அவர் சொன்ன மாதிரி பிசினஸுக்கு ஒரு நல்ல கூட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கருப்பட்டி காஃபி எல்லாம் இருக்குல்ல. ம். ஸோ பயங்கரமா டெவலப். ஸோ அவங்களாம் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல அக்ரெசிவான ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட். இப்போ சென்னையில ம். பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கருப்பட்டி காஃபி பிசினஸ் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. ஓகே. மற்ற காம்படிஷனுக்கு ஆக்சுவலி ஐ சி லைக்
அந்த பிசினஸ பார்த்து நிறைய பேர் வந்து பிரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜஸ் இப்போ நிறைய இருக்கு. இப்போ இந்த ஒரு சின்னதா இப்போ பாத்தீங்கன்னா வில்லேஜ் ரோஸ் மில்க் அப்படின்னு ஒரு பிரான்ச்சைஸ் பாக்குறேன். அதே போல கெஃபே ரிலேட்டட் ஒரு சேட் ஷாப் தான். ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன பிரான்ச்சைசி மாதிரி வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பட்டி காபி பிரான்ச்சைசி வந்து ரொம்ப வருஷமா ஓ நிறைய நல்ல பிசினஸ் கொடுத்துட்டு வருது. ஆமா. ஓகே. ஆனா இப்போ அவங்க ரீசெண்டா டெக்னாலஜி நிறைய யூஸ் வருதா பண்றாங்களா கருப்பட்டி? அப்படின்னா இல்ல. ஆமா. இப்ப நீங்க ஓகே. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு கருப்பட்டி ஓ இருக்கு இப்போ. அப்படியா? ஓகே. ஆமா. அதை நீங்க பிசினஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் அதை கொண்டு வர முடியலைங்களா ப்ரோ? அது ஏன்னா ஆமா அது ஸ்டார்ட் அப் நெக்ஸ்ட் கிடையாது. ஒரு ஆல்ரெடி அதான் நம்ம சொல்ல டீ வரேன். கடை ஏகப்பட்ட டீ கடைங்க இருக்கு. பட் மக்கள் வந்துட்டு ஒரு லெவலுக்கு அப்புறமா நம்ம ஹெல்த் கான்சியஸா ஆகுறப்போ அவங்க they are looking for something different which is good for health அது அப்படிங்கிறப்போ உண்மையிலே அந்த ஹெல்த்தா? கருப்பட்டி கருப்பட்டி அப்படின்றது வெல்லம், கருப்பட்டி வெல்லம், பனை வெல்லம் அதுல செய்யற ப்ராடக்ட். சர்க்கரை யூஸ் பண்றதுக்கு பதிலாக அதை யூஸ் நாட்டு பண்றாங்க. சர்க்கரை. இல்லை நாட்டு எனிவே சர்க்கரை. காஃபி தானே பண்றாங்க அதுல. காஃபி பொடி தானே யூஸ் பண்றாங்க, இல்லையா? வேற ஏதாவது பண்ணுவாங்களா? நீங்க அவங்க சுகருக்கு குடிச்சிருக்கீங்களா? பதிலாக அதை யூஸ் பண்றாங்க. சுகருக்கு பதிலா இல்லை அந்த நீங்க கருப்பட்டி. குடிச்சிருக்கீங்களா ம் காஃபி? நான் சுகர் அதை பிடிச்சிருக்கேன். வந்து காஃபி அதுல வந்து சுகருக்கு பதிலா கருப்பட்டி. ம் ஆமா. அதெல்லாம் போங்க தான், அதெல்லாம் நம்ம ஹெல்த் எல்லாம் கிடையாது. காஃபி இஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ ஆப்வியஸ்லி அது குடிக்கிற தப்பு இல்லை, தப்பு கிடையாது. பட் அதுக்கு ஹெல்த்தின்றது அது எந்த அளவுக்கு கரெக்டுன்றது டாக்டர் அருணே சொல்ல மாட்டார். அருண், டாக்டர் பால் அவங்கெல்லாம் பார்ப்பீங்களா? அவங்கெல்லாம் அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு ஸ்டார்ட் அப் தான். அவங்க லிட்ரலி பிஸ்னஸ் தான். ஸோ அவங்க வர்றதுல பார்த்தீங்கன்னா ஆமா. உங்களுக்கு அவங்க சொல்கிறபடி பார்த்தா இட்ஸ் நாட் ஹெல்தி. எந்த சுகருமே நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்கன்றது சொல்கிறாங்க. வெதர் கருப்பட்டி லிமிடெட். வெல்லம் எதுவுமே. ஓ ஆனால் நிறைய வந்துட்டு இருக்கு போல. ஓகே, தட்ஸ் அ குட் திங். இங்கே நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன் ப்ரோ. லைக் நேற்று போயிருந்தேன். ஒரு வருஷம் அனிவர்சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது டேலஸில். ஸோ அவர் ஐடியில் தான் இருந்தாராம். 20 வருஷமாக ஹி வாஸ் இன் ஐடி. அதுக்கப்புறம் யூஎஸில். அப்புறம் அவர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே நிறைய கடை இருக்கும் ஆக்சுவலி. எங்கேயுமே குவாலிட்டி அந்த லெவலுக்கு நான் பார்த்ததில்ல. ஒரு வருஷமாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க குவாலிட்டி, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு. இந்தியாவில் என்ன பொருட்கள்லாம் வாங்குறேன். நேற்று வந்து அவர் பேசினார் ஓனர். 1 இயர்ன்றதுனால நாங்கள் அந்த கடைக்கு அடிக்கடி போவோம். அதனால் எங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு நீங்கள் அவர் சொல்ல அந்த டீம்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அவரே வந்து ஆர்டரில் எடுத்தார். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஐடியில் ஏன் ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டேன். ஐடியில் 20 வருஷமாக இருந்தேன். ஸோ அப்புறம் எனக்கு வந்துட்டு 9 to 5 எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, நான் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டேன். தென் ஏதாவது ஃபுட் ரிலேட்டடாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னாரு. ஸோ நல்ல இன்னோவேட்டிவாக பண்ணிட்டு இருக்காரு. லைக் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே அந்த கடையில் கூட்டம் இருக்கும். மற்ற எல்லா கடையிலும் கூட்டமே இருக்காது, அந்த கடையில் எப்போவுமே கூட்டம் இருக்கும். ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. போக போக நம்மளுக்கு ஏதாவது நான் இங்கே இப்போ எங்கள் பாட்காஸ்ட் வந்து பேசுறீங்களான்னு கேட்டேன். அவர் நான் ஏதோ ஃப்ரான்ச்சைஸ் கேட்குறேன்னு நினைச்சார் போல. என் வெப்சைட்ல இருக்கு, போய் நீங்க அப்ளை பண்ணுங்க, நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதுதான் வேணாம். 1 ஹவருக்கு $1000 சார்ஜ் பண்ணுவாரு அவர் பேசுறது. நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. So, அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பார்த்துருக்கீங்களா உங்களோட இதுல பார்த்ததுல? ஸ்டார்ட் அப் பிசினஸ் எனிதிங் இஸ் ஃபைன். அதாவது நாங்க பிளான் போடுவோம். நானும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் விக்னேஷ்னு சொல்லிட்டு. பிளான் எல்லாம் போடுவோம். இந்த இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் கோவா பிளான் போடுறாங்கல்ல, அதே மாதிரிதான் நாங்களும் வந்து பிளான் போடுவோம். ஆமா, பயங்கரமா பிரெயின் ஸ்டார்ம் எல்லாம் பண்ணுவோம். அது எவ்வளவு ஆகும், எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும், போய் லொகேஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பிரான்ச்சைஸ் ரிலேட்டட் கருப்பட்டி கிடையாது, ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ். ஆனா அந்த டைம்ல வந்து முக்கியமானதான் அவங்க கிட்ட இருக்காது பணம். ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி லாக் ஆயிருப்போம், ஒரு லோன் வந்து போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. இது ரிஸ்க், அதாவது ரிஸ்க் எடுத்து அது ஒழுங்கா போல. ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் காம்படிஷன். ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சாலும் ஆப்போசிட்லயே ஒரு கடை வந்துடும், அது நம்மளுக்கு காம்படிட்டிவா தான் இருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ரிஸ்க் எடுத்துதான் லாஸா இருந்தாலும் நம்ம அது சமாளிக்க முடியுமா அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கோ ஹெட். அந்த ஒரு தைரியம் வந்து நமக்கு இல்லை, சீரியஸா சொல்ல போலாம். ஸோ அதனால நாங்க அது ஸ்டெப் ஹெட் எதுவுமே பண்ணல. ஸோ நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இந்த மாதிரி லைக் பேக் ஃபுட் எல்லாம் எடுத்திருக்கும். எதுவுமே சக்சஸ் இந்த கன்வெர்ட் பண்ணல, சக்சஸ் ரேஷியோ எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. அந்த பரிதாபங்கள் பாப்பீங்களா? ரீசெண்டா அவங்க பிசினஸ் பரிதாபங்கள்னு ஒன்று போட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. கரெக்ட். அதுதான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். காம்படிஷன் வந்துட்டு ஹெவி காம்படிஷன். நீங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸ்டார்ட் அப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. இப்போ என்னோட ஸ்டார்ட் அப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ்ல இருந்து நம்ம ராஜேஷ் ப்ரோக்கு எப்படி விக்னேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரோ, அது மாதிரி எனக்கு பிரகாஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நாங்க வந்துட்டு அப்படியே காலேஜ்ல இருந்தே ஒன்னாதான் சுத்திட்டு இருப்போம். அப்பையில இருந்தே பார்த்தாங்கன்னா நான் ப்ராஜெக்ட் மேட்டு, டீம் மேட்டு எங்க போனாலும் ஒன்னா போறது வர்றது. எப்போ பார்த்தாலும் அப்படியே அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது.
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் இதுக்குன்னு ஒரு 1 hour டைம் டெடிகேட்டடா கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஒவ்வொரு பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐடியா எடுத்துக்குவோம். அந்த ஐடியாவை எடுத்துட்டு என்ன ஆல்ரெடி யாராவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் அவங்க சக்சஸா இருக்காங்க, எவ்வளவு பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனாலிசிஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ஸ் 2022 வரைக்குமே வந்துட்டு நாங்க ரொம்ப தீவிரமா இத பண்ணிட்டு இருந்தோம். ம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நான் ரொம்ப நிறைய பிஸ்னஸ் வைஸே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து வந்துட்டு நான் வேலை பார்த்துருக்கேன். அதனால ஆம், அந்த பிஸ்னஸ்னா என்ன, அதுல வந்துட்டு மணி ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ஐடியா. பட் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஐடியாஸ்லாம் இருக்கும். அதை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்என்டி எடுத்து பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எதை பண்ணாலுமே ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தங்க அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம அதுல என்ன இன்னோவேட்டிவா பண்றோம். காம்படிஷன் எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்களாமே காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராஜேஷ் சொன்னாங்கல்ல கல்பட்டி காப்பி அப்படின்றது. ம். இனிஷியலா வந்து அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அந்த ஆலடிப்பட்டியான் கல்பட்டி காப்பி மட்டும்தான் எங்க பார்த்தாலும் நல்ல டெவலப்மெண்ட் இருந்தது. ஏன்னா அது வந்துட்டு அந்த பிசினஸோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டீ கடையோட ஃபிளேவர்ஸ்ல நிறைய பிரான்ச்சைசிஸ் லைக் டீ டைம், டைம் பாஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரான்ச்சைசிஸ் ஒன்லி அந்த டீ கடை பேசிஸ்ல வந்துட்டு இருந்தது. ம். அது வந்து ரேப்பிட்டா ஓஞ்சிருச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலுமே பிரான்ச்சைசி மாடல் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேல இப்போ ஒரு பிரான்ச்சைசி கொடுக்கறது ஓகே தான். ஏன்னா அந்த பிரான்ச்சைசில அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம நார்மலா இருக்க டீ கடையோட ஒரு பாய்லர் வச்சு ஒரு நார்மலா இருக்க டீ கடை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைச்சு ஒரு உட்காந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணாங்க. உட்காந்து குடிக்கிற மாதிரி அடிஷ்னலா வந்துட்டு ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் செட்டப் கொண்டு வந்தாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீ டைம், சாய் கிங்ஸ், இந்த மாதிரி சாய் கிங்ஸ் ஹையர் லெவலு. பட் மிட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரான்ச்சைசி நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். ஒரு 10 கடை இருந்ததுன்னா அங்க பிரான்ச்சைசி கடை வந்துட்டு இருந்தது. பட் எப்போ வந்துட்டு அதிகப்படியான கடைகள் காம்படிஷன்ஸ் வருதோ அது வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரி இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் அது அதிகமாகி அப்படியே பர்ன் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆலடிப்பட்டியான் வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ அவங்க மாதிரியே நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க. இந்த கல்பட்டி காப்பி, கல்பட்டி பேர் மட்டும்தான் வேற வேறையா இருக்கும். அந்த நேம் போர்டு செட்டப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு ஹெவிலி காம்படிஷன். இது வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். பட் நீங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஹெவி காம்படிஷன். நீங்க பிசினஸா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, காம்படிஷன் இது ஸ்டார்ட் அப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்என்டி பண்ணிட்டு பண்ணாதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொரோனா டைம்ல எனக்கு லே ஆஃப் ஆனது. நான் ஒர்க் பண்ண கம்பெனில அப்போக்கெல்லாம் நான் திருப்பி ஜாப் சர்ச் பண்ணாம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் என்னோடது. அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரைவேட் லிமிட்டடாக அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு நான் வந்துட்டு திருப்பி வேலைக்கு போகாமல் அரௌண்ட் ஒரு 8 months டெடிக்கேட்டடாக அதுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணினேன். பட் கொரோனா வந்துருச்சு. பட் அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ், எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ் அந்த டொமைன்ல இருந்தாங்க. பத்தாவது கொரோனா வேற வந்துருச்சு. பட் இல்ல அந்த கொரோனா வரலாற்றாலுமே வந்துட்டு எங்களால சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு காம்படிஷன். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு யூனிக்கான இண்டஸ்ட்ரி தான். இந்த எலக்ட்ரானிக்ஸ், அதாவது மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஒரு யூனிக்கான இண்டஸ்ட்ரி, ஒரு யூனிக்கான டொமைன் தான். பட் அதுலயுமே வந்துட்டு இதுல இல்ல அதான் இது எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நான் ஐ டோன்ட் பிலீவ் இந்த காம்படிஷன் இதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. என்னோட இதா இருக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக கேட்குறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல்ல பண்ணுறீங்க, பண்ணும்போது லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ராடக்ட் லைக் வாட் இஸ் யூனிக், நீங்கள் என்ன யூனிக்காக கொண்டு வந்தீங்க டேபிளில்? லைக் உங்களோடது ஏன் வாங்கணும் அவங்க? நிறைய இருக்குது இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோடது ஏன் வாங்கணுன்றதுக்கு என்ன ரீசன் நீங்கள் கொண்டு வந்தீங்க? இல்லை நான் பிஸ்னஸாக தான் டெவலப் பண்ணோம். இல்லை ஜி பிஸ்னஸ் தான். இல்லை ஏன் உங்ககிட்ட வாங்கணுன்றதுக்கு வாட் இஸ் த ரீசன்? ப்ரைசிங் தான் நாங்கள் பிச் பண்ணோம். ப்ரைசிங் கம்மியாக வச்சிங்க. ஆமாம்.
கரெக்டா? இப்ப அப்புறம் ஏன் உங்கள்ட்ட ஒரு வாங்கல? 10,000 ஏன்னா எங்களால மார்க்கெட்டை பிரேக் பண்ண முடியல. இல்ல அந்த ப்ரோ. பெரிய இல்ல, இல்ல. கம்பெனிஸ். மார்க்கெட் ம். அப்படிலாம் லைக் என்ன சொல்றது? நான் ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா என்னோட பார்வையில பார்த்தா லைக் காம்படிஷன் நம்மள எதுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றது எனக்கு இருக்குது. பட் அதான் நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீங்க பிரைஸ் கம்மியா குடுக்குறீங்க. அவங்க ம். ஏன் வாங்கல? உங்ககிட்ட வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வாங்கலன்னா என்ன ரீசன் நடந்ததுக்கு? அது கண்டுபிடிச்சுக்க முடிஞ்சதா உங்களால? இல்ல ஜி. அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. எங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியல. ஓகே. நாங்க அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டோம். அந்த இத வந்துட்டு வித்ட்ரா ஓகே. பண்ணிட்டோம். ஓகே. ஃபைன் ப்ரோ. பட் இல்ல மேபி நான் நான் பார்க்கறது என்னன்னா, கன்டின்யூ பண் இல்ல ம். காம்படிஷன்ன்றது லைக் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது ம். நம்மள அத ஃபோக்கஸே பண்ண தேவையில்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸே பண்ண தேவையில்ல. நானும் பிசினஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்க மாரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாரி எனக்கு பரிதின்னு வந்திருப்பான். நம்ம யூடியூப் சேனல்லாம் வந்துருப்பான். அவனும் நான்லாம் நெறைய பிசினஸ் ஐடியாஸ் யோசிச்சு, நாங்க ஒரு பிசினஸ் ஐடியா என்ன யோசிச்சோம்னா, சென்னையில இருக்கும்போது, இப்ப சென்னையில நெறைய ஃபோன் இப்பவும் வந்துட்டுருக்கு. அப்ப அந்த ChatGPT, Googleலாம் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் ஃபோன் சர்வீஸ் குடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா குடுத்துருந்தோம். என்னன்னா, லைக் என்ன ஃபோன் வாங்கணும்னு நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்த ஃபோன் நீங்க வாங்கலாம். உங்களோட ரிக்வயர்மென்ட்லாம் கேட்டுட்டு நாங்க சொல்லுவோம். ஸோ இதுதான் எங்களோட பிசினஸ் மாடல். ஸோ இதில ஓகே. ரெவென்யூக்குலாம் பிளான் போட்டு இதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டே கிடையாது. எங்களோட பிசினஸ் எதுலயுமே இன்வெஸ்ட்மென்ட்டே இருக்காது. சும்மா ஜாலியா போட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு ட்ரெயின்லலாம் ஒட்டி விட்டோம். நெறைய பேர் கால் பண்ணாங்க. பட் எங்களுக்கு அது சஸ்டெயினே ஆகல. ஜஸ்ட் ஸ்டாப்ட் தேர். பட் அதில உள்ள எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் தமிழ் பூமின்னு நான் ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நான் இந்த பிசினஸ் இருக்கிறதுனால என்னால சொல்ல முடியும். ஸோ இப்போ லைக் டீச்சிங்ல காம்படிஷன் இல்லன்னா இருக்கு தானே. டீச்சிங்ல காம்படிஷன் இருக்கு தான். நீங்க லைக் இப்போ போய் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல எல்லா இடத்துலயும் காம்படிஷன் இஸ் தேர். பட் எதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்லி ஓகே தமிழ் மூவினா தமிழ் மூவிக்கு ஏன் வரணும் அப்படின்றதுக்கு நீங்களே சொல்லுங்க. நீங்க தமிழ் மூவிக்கு வந்திருக்கீங்க. ஏன் தமிழ் மூவிக்கு வந்தீங்க நீங்க? ஏன்னா எத்தனையோ எனக்கு இருக்கு. ஏன் தமிழ் மூவிக்கு வந்தீங்க? ம். நீங்க ஒரு எனக்கு ஜஸ்ட் அப்ரோச் கொஞ்சம் பண்ணி அப்ரோச் மெயினா அந்த உங்களுக்கு எனக்கு அப்ரோச் வந்துட்டு தான். தமிழ் கிருஷ்ணா சொல்லுங்க. தமிழ்ல ஆமா. யாரா எனிபடி? சொல்லுங்க, Yes, சொல்லுங்க ma'am. சதீஷ். எனக்கு வந்துட்டு பிரைசிங் கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் பிரைசிங் கம்மியா இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு தமிழ்ல படிச்சா கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓ! இந்த 2 சூப்பர். ரீசன் தான் நான் தமிழ் பூமி வந்தேன். சூப்பர் ஜி. கிருஷ்ணாஜி நீங்க அ அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெயினா வந்துட்டு உங்ககிட்ட வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு உங்களுடைய அப்ரோச் வந்து பிடிச்சிருந்தது. பிரைஸ் வந்து பிரைஸ் ஒரு பக்கம். 2வது மெயினா வந்துட்டு பிரைஸ் கொஞ்சம் கூடயே இருந்தா கூட அந்த அப்ரோச் தான் வந்து மெயின். நீங்க பண்ண விதம் ஸோ கொஞ்சம் ஈஸியா இருந்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதனால ஓ! தான் மெயினா சூப்பர். வந்ததுக்கு ரீசன். சூப்பர் ஜி. ஃபைன். ஸோ இது ராஜேஷ் நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்களா? நீங்க நம்ம ட்ரெய்னரா இருக்கோம். நீங்க சொல்றீங்களா? வாட் டு யூ திங்க்? யூனிக் ப்ரொபோஷன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? குவாலிட்டி தான். ஓகே. குவாலிட்டி தான் முக்கியம். எந்த இதுவா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நம்ம குவாலிட்டியா குடுத்தோம்னா கன்டென்ட்ட நெறைய பேர் வந்து பிரைசிங் வந்து ஆ செகண்டரி தான். இல்ல, என்ன இல்ல, இல்ல ப்ரோ. பொறுத்தவரைக்கும். இல்ல, இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அது ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்கா தமிழ் பூமிக்கு ம். நீங்க வர்றதுக்கு நீங்க அசோசியேட் ஆயிருக்கீங்கன்னா ஏன்? ஒய்? வாட் டு யூ திங்க் வை தமிழ் பூமி இஸ் டூயிங் மத்த எத்தனையோ இதுக்கு நீங்க போயிருக்கலாம். ஏன் இதுக்கு வந்தீங்கன்றத நான் கேட்கிறேன். உங்களோட ம். பெர்ஸ்பெக்டிவ். ஜஸ்ட் இந்த ஒரு இது பாயிண்ட் பேசி நெக்ஸ்ட் போலாம். ஜஸ்ட் ஈஸிலி உங்களுக்கு என்ன அவர் சொல்ல தோணுது? மாட்டான். அதான் அப்ரோச். கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஈஸிலி அப்ரோச்சபிள். ஸோ இவ்வளோ லிபரல், இவ்வளோ ஃப்ரீடம், மற்ற இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து நிறைய ஹைரார்கி அது இதெல்லாம் இருக்கும் XYZ. ஸோ அதெல்லாம் இல்லாம என்னுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்றதுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குங்க. ஸோ நான் வந்து சில டிசிஷன் எடுத்து இது பண்ணலாம் ஜி, இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ரோட் மேப் இப்படி போகலாம், இந்த இதுல ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணலாம், இது வேண்டாம், இது எலிமினேட் பண்ணலாம், கோர்ஸ் வைஸ். ஸோ ஃப்ரீ ஆக்சஸ்க்கு வந்து இது இப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது. ஸோ அது வந்து ஓகே. எனக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது நான் கொடுத்தேன்னா இன்னும் ரொம்ப வேல்யூ ஆடடா நான் ம். எதிர்பார்க்கிறேன். ஸோ சூப்பர். அதனால அது ஒரு சூப்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் இது ஜி. நான் மற்ற இன்ஸ்டியூட்ஸ் பார்க்கல. சூப்பர். சூப்பர் ஜி. ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா 3 பேரும் டிஃபரெண்ட் பாயிண்ட் சொல்றோம். லைக் ஐ திங்க் கிருஷ்ணா அண்ட் ராஜேஷ் கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் சொன்னாங்க. லைக் நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் பாயிண்ட் சொன்னீங்க. பிரைஸ்ன்னு ஒரு ஆட் பண்ணீங்க. ஸோ பிரைஸ் வைஸ் ஐ டோன்ட் சே இட்ஸ் லெஸ் ஆர் மோர். அது இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல் பீப்புள். எந்த இவங்கள டார்கெட் பண்ணுன்றது. பட் யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் ஒன்று நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு எது ஸ்ட்ரென்த்துன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுதான். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்ட்ரென்த்தாக என்ன பார்க்குறேன்னா, காம்ப்ளிகேஷனே இருக்காது. வெரி சிம்பிள். இப்படி வந்தால் அப்படி போகலாம். அவ்வளோதான். தேட்ஸ் இட். நீ வர்றதும் வராதும் உங்கள் இஷ்டன்றதை நம்ம சொல்லிடலாம். ஸோ இவ்வளோதான்.
இந்த இதை வச்சுட்டோம்னா தெர் இஸ் நோ காம்படிஷன்ல. இப்போ யாரும் எனக்கு இனிஷியலாக நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன். லைக் நம்ம வந்து காம்படிஷன் அப்படி இப்படி நிறைய இது பண்ணிட்டு இருந்தோம். பட் அட் ஒன் பாயிண்ட் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, என்னோடது வந்து வெரி ஓப்பன் மாடல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் யூடியூப்பில் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். லைக் நான் எல்லா பாட்காஸ்ட்லேயும் போட்டுருவேன் எல்லாத்தையுமே. லைக் யூ ஜஸ்ட் காப்பி அண்ட் யூஸ் இட். ஆனால் அது பண்ணுறதுக்கு யூ நீட் எஃபர்ட்ன்றது தான் மேட்ருஜி. பிகாஸ் எதுவுமே இது கிடையாது. நம்ம எல்லாருமே படித்தது தான், எல்லாரும் இது பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன யூனிக்காக பண்ணுறோன்னு இருந்தால் தெர் இஸ் நோ காம்படிஷன் ஃபார் அஸ் அப்படின்றது நான் நினைக்கிறேன். காம்படிஷன் இருந்தாலும் பெட்டர் தான். இட்ஸ் ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்றது வரும்ல ஜி. தட்ஸ் வாட் ஐ அதாவது திங்க். கரெக்ட். இப்போ ரீசெண்டா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது முன்னாடி வந்து ஈஸியா அப்ரோச்சபிள். நீங்க நீங்க கொடுத்த ட்ரைனிங் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்தது, குவாலிட்டியா இருந்தது. நீங்க ட்ரைனிங் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருந்தீங்க. பட் இப்போ நீங்க ப்ரொவைட் பண்றது, நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன்னா அந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நாங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களை நீங்க பிளேஸ்மெண்ட் போற வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றோம். இது எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதை வந்து பண்றது வந்து ரொம்ப கம்மி. எல்லாம் கோர்ஸ் முடிஞ்சு காசுலாம் பே பண்ணதுக்கு பிறகு அவங்கள வந்துட்டு ரீச் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களை வந்து எந்த சுச்சுவேஷன்ல நீங்க இல்ல அதுக்குன்னு ஆல்டர்னேட்டிவா நீங்க அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆள் போட்டிருக்கீங்க. அவங்க வந்துட்டு கரெக்டா வந்து கைட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். இது இல்ல, இந்த அக்சஸ் இல்ல, இந்த இது இல்ல, இதுல கிளாரிஃபை பண்ணணும்னா கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்படிங்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு பிசினஸ் மாடலுமே வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறது, நீங்க விளம்பரம் பெரிய லெவல்ல பண்ணி ரீச் ஆகுறது அது ஒரு வழி. இன்னொரு வழி வந்துட்டு மக்கள் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி அதை இது பண்ணி அவங்க 10 பேர்கிட்ட சொல்லி அது போகுது இல்லையா, ரீச் ஆகுது. அதுதான் வந்து நல்ல பிசினஸ் மாடல். அந்த அளவுக்கு நம்ம வந்து முதல்ல இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அதோட growth வந்து டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ஜி. கண்டிப்பா. இதில் கஷ்டன்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லி தான் நான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ வீடியோ போடுறீங்க, எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2014 11 வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாலியாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ பாருங்களேன், இந்த பாட்காஸ்ட்லேயே லைக் உங்களோட டயத்தெல்லாம் கொடுக்குறீங்க. இட்ஸ் வெரி வேல்யூபிள். கிருஷ்ணா, சதீஷ், அஜேஷ், இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ தெர் இஸ், நான் உங்ககிட்ட காசு கொடுக்கல, இது பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும் நான் எதுவுமே சொல்லலை. கரெக்டாக? பட் ஏன் நீங்கள் டைம் கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யூ இது யாருக்கோ வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ லைக் மைண்டட் பீப்புள் வரும். ஸோ ஒரு ஓப்பனாக இருக்குது. நான் வந்து எதையுமே ஹிடனே பண்ணல. எனக்கு இதனால் வச்சுட்டு நான் இதை வச்சுட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோ இது பேக்கெண்ட் எதுவுமே கிடையாது. லைக் நிறைய பேர் யோசிப்பாங்க, எப்படிங்க நீங்கள் காசே கொடுக்க மாட்டேங்க, எப்படிங்க எல்லாரும் பேசுகிறாங்க, எப்படிங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா, எஸ் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன். தெளிவாக இதுதான்ப்பான்னு சொல்லுவேன். வர்றவங்க வாங்கன்னா தெர் ஆர் பீப்புள். மணி இஸ் நாட் ஓன்லி ஃபோக்கஸ். இதில் நிறைய ஹிடன் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்கும். இல்லைன்னா நம்ம வரமாட்டோம்ல. எதுக்கு நீங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வந்து இங்கே உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? அதுவும் நான் என்னோட யூடியூப் சேனலில் தான் போடுறேன். லைக் வாட் இஸ் அ பாயிண்ட்? பட் தெர் இஸ் சம்திங், ஒரு நாலேஜ் கிடைக்குது. இல்லைன்னா நம்ம லைக் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம கொண்டு வரோன்ற போது அதுதான் நான் நினைக்கிறேன் ஜி பேசிக்கலி. அதே போல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும், காம்படிஷன் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா காம்படிஷன் இருந்தால் தான் அதை ஒரு ஹெல்த்தியா வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து இன்னும் நம்ம ரீஃபேக்டர் பண்ணிக்க முடியும். அதை நம்ம வந்து எப்படியா வேணா எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி போகணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப் நமக்குள்ளேயே போட்டுக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட் கண்டிப்பா தேவை. காம்படிஷன் இருக்கும், அது என்னோட பாயிண்ட் ஒண்ணு. அது டைரக்டாவும் இருக்கலாம், இன்டைரக்டாவும். அது இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது இல்லை ஜி. காம்படிஷன் ஹெல்த்தியா இருக்கணும் நம்ம கண்டிப்பா. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பெட்டரா பண்ணலாம்னு நம்ம அவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம், அவங்களும் நம்மகிட்ட இருந்து கத்துக்கலாம் ஆப்வியஸ்லி. ஸோ காம்படிஷன் எளிமையா பார்க்க முடியாது. ஆமா, இல்ல இதுல இன்னொரு என்னன்னா, நான் நிறைய காலேஜஸ் போயிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தே வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எப்படின்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு வே ஆஃப் திங்கிங் நம்ம பண்ணுவோம், அவங்க வேற வே ஆஃப் திங்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ட்ரெய்னர் ஹூ நோஸ் எவ்ரிதிங். நம்ம அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இருந்து நம்ம நிறைய விஷயங்களை இன்புட்ஸா வாங்கி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ட்ரைனிங் மாடலா கொடுக்குற விஷயம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா நான் பாக்குறேன், காம்படிட்டிவா பாக்குறேன். என்ன நானே வந்து நம்ம மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இட் நீட்ஸ் டு பி தேர், எவரிபடி நீட்ஸ் டு. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான டாபிக் வந்துட்டு என்னன்னா, என்ன பேசுவாங்கன்னா, லைக் மணி வேணுமா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்லாம் பண்றதுக்கு? மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சதீஷ்.
என்னோட இது கருத்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, ம். நம்மளுக்கு நல்ல ஐடியா இருந்தாவே போதும். இப்போலாம் முன்ன மாரி கிடையாது. நெறையா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ன்ட்டு ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் இந்த ஈகோசிஸ்டம் மீட்டிங் இதெல்லாம் அட்டெண்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விசிஸுமே வருவாங்க. கால் ஃபார் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு. ஒரு 100 பேரு ஸ்டார்ட் அப் ஐடியா பிட்ச் பண்ண வராங்க அப்படின்னா, ஒரு 5 பேரு விசிஸ் வருவாங்க. ஓ! வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்ட்டு. அவங்க நம்மளோட ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஸ்கேல் பண்ண முடியும். இதுக்கு ரெவென்யூ குரோத் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல, அவங்களே நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம நம்ம ஐடியாவ பிட்ச் பண்ணலாம். அவங்கள்ட்ட நம்ம மணி வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல மணி வந்துட்டு நாட் மேண்டேட்டரி டு ஸ்டார்ட் அப் ஆர் பிசினஸ். ஐடியா ஆனா பெட்டரான ஐடியா, நல்ல ஐடியாவா இருந்தாவே போதும். மணி வந்துட்டு செகண்டரி தான். ம். நைஸ். தட்ஸ் ட்ரூ. கண்டிப்பா. எனக்கும் அதே பாயிண்ட் தான். மணி வந்து இட்ஸ் கோயிங் டு பி மணி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அது ஒண்ணு. பட் ஜஸ்ட் ஸ்டார்ட் நம்ம ஒரு ஐடியா பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு மணி இட்ஸ் நாட் ஒரு தடையா இருக்க போறது இல்ல. ஐடியா நல்ல ஒரு கிராண்டா இருக்கு, நல்ல ஒரு வார்ம் ரிசப்ஷன் இருக்கு அப்படின்னா இட் won't be a ஷோ ஸ்டாப்பர் அட் ஆல். ஓகே. நீங்க என்ன அது நம்ம பிசினஸ் எதுவும் மாடல் சூஸ் பண்ணாலும் அந்த பிசினஸ் மாடல் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ம். ஊர்லன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அவன் திருநெல்வேலியிலேருந்து நான் அல்வா, மணப்பாறையிலேருந்து முறுக்கு, சிறுவிழுத்தூர்லேருந்து பால்கோவா, கடலை மிட்டாய் கோயில்பட்டியிலேருந்து சொல்லிட்டு இங்கெல்லாம் இருந்து அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 200 கிராம்ஸே அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து நல்லா அவங்களுடைய பேக்கிங், அவங்க அனுப்புறது எல்லாமே வந்துட்டு அதாவது டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுறாங்க. இதே மாடல்ல இப்போ கிரியேட்டிவிட்டி. நிறைய பேர் வந்து இதே பிசினஸ் மாடல்ல கொண்டு வந்தாங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதை வந்து உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் குளோபலா நம்ம கொண்டு போய் சேர்க்கறது எப்படி? அது வந்து ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதை எப்படி கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறது? ஸோ அது வந்து வால்யூம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல ப்ரைஸ் கம்மியாகலாம். இல்லைன்னா குவாலிட்டி ஏதோ ஒரு வயசுல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஓகே குவாலிட்டி இருக்கு, ரேட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இவங்க வந்து ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க, ஓகே நல்லா இருக்கு. ஏதோ ஒரு வகையில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகித்தான் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குறோம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், இதை நம்ம போய் வாங்கிட்டு வர முடியாது. அவங்க நமக்காக வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்டா ஒன்று யோசிச்சு அதை பண்றாங்க இல்லையா? ஃபேக்டரி ஒரு இடத்துல இருக்குது, ஆனா அவங்க பண்றதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல பண்றாங்க. எங்க இருந்தோ பண்ணி எங்கேயோ அனுப்புறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம். ஸோ நல்லா திங்க் பண்ணி பண்றாங்க. பட் இது பெரிய எஃபோர்ட். பிஸ்னஸ்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வளர்ந்து வர்றது இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிட்டோம், நேம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை மாதிரி ஒரு இது வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லா காம்படிஷனையும் சமாளிச்சு காம்படிஷன்ஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஸ்கேல் பண்றதுக்கு உண்டான டிஃபிகல்டிஸ், பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, அந்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெரம்பலூர் பேஸ்ல ஆரம்பிச்ச ஒரு கடை. அவங்களோட ஃபர்ஸ்ட் கடை மேபி பெரம்பலூர்ல தான் அந்த பஸ் ஸ்டாண்டு எதிர்த்தாப்புல. பெரம்பலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3rd டயர் 4th டயர் டவுன்னு தான் சொல்லுவோம் நம்ம தமிழ்நாடு டவுன்ல. அவங்களோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் திருச்சியில இருந்தது. அப்புறம் திருச்சியிலேருந்து சென்னை. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அக்ராஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா வந்துட்டு இந்த ஜேர்னி வந்துட்டு அவங்களோட ஜேர்னி வந்துட்டு சிங்கிள் டேல ஸ்டார்ட் ஆனது கிடையாது. எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்க பெரம்பலூர்ல இருந்து திருச்சியில ஒரு அவுட்லெட் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 20 இயர்ஸ். பட் இந்த 20 இயர்ஸ் அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங், சேல்ஸ் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. மீன்வைல் அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்துட்டு இவங்களுக்கு காம்படிட்டிவான கடைகள், அதாவது இவங்கள மாதிரியே இருக்க கடைகள் வந்துட்டு திருச்சியிலுமே இருக்காங்க. பட் அவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஈவன் சென்னை கூட ரீச் ஆகல. லைக் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு திருச்சி என்னோட ஹோம் டவுனு. பட் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், சென்னையில ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுனால எனக்கு இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்ன்னு அது ஒரு ஃபேமஸ் கடை. அது வந்துட்டு அஸ்வின் ஸ்வீட்டுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க 2 தலைமுறை அந்த கடை இருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் இவங்க வருவாங்க. ஆனா இவங்க ஸ்கேல் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில கிடையாது, பெங்களூர்ல கிடையாது, அக்ராஸ் வேர்ல்டுமே அவங்க ஸ்கேல் பண்ணல. ஆனா வந்துட்டு இவங்க அந்த ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் நம்ம அதை வந்துட்டு நம்மளோட காம்படிட்டர் என்ன பண்ணலையோ அதை நம்ம பண்ணணும். அவங்களோட குவாலிட்டி வைஸ் ஸ்கேல் பண்றது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் வேர்ல்டுல நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கு. இதை ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்வீட்டு கடை எக்ஸாம்பிளை வச்சு சொல்றோம். பட் ஈவன் இது சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது பிசினஸா இருந்தாலுமே இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுல இருக்க விஷயங்கள் நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த காம்படிஷன் வந்ததுனால தான் நம்ம ஆரம்பத்துல ஒரு 2000க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டு நீங்க எஸ்டிடி எல்லாம் பேசி ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 இருந்து 25,000 ரூபாய் பில்லு பே பண்ணிட்டு இருந்தோம். இந்த காம்படிஷன் வந்து எப்போ ரிலையன்ஸ் வந்துட்டு 1,500 ரூபாய்க்கு ஒரு மொபைலை கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்கமிங் கால் சார்ஜ், அவுட் கோயிங் கால் சார்ஜ்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே அன்லிமிட்டெட் ஃப்ரீ, 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண ஒரு மாசம் பூரா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி போனாங்க. இது எல்லாமே அந்த காம்படிஷன் வந்ததுனாலதான் நீ நானும் போட்டி போட்டு கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த காம்படிஷன் வந்து ஹெல்த்தியா மார்க்கெட்டுக்கு நல்லது, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. ஆமா, கரெக்ட், இண்டஸ்ட்ரிக்கே நல்லது தான் அந்த காம்படிஷன் என்னன்னா, வரும்போது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து காம்படிஷன் ஜாஸ்தி தான் கம்பேர்ட் டு யூஎஸ். யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஒரு 2 ப்ரொவைடர் தான் இருப்பாங்க இன்டர்நெட்டுக்கு. ஒன்னு AT&T, இல்லைன்னா இன்னொரு ஏதாவது ஒரு கேபிள்ல லைட் ஹவுஸ், இல்ல அந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம், அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க ஒண்ணு இவங்கிட்ட போகணும், இல்லைன்னா அவங்ககிட்ட போகணும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியான காம்படிஷன். பட் நிறைய அவ்வளவுதான் அங்க யூசர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஏத்த அளவுக்கு தான் அங்க காம்படிஷன். பட் இந்தியாவில் வந்து யூசர்ஸ் ஜாஸ்தி, காம்படிஷனுக்கு அதுக்கு ஏத்த அளவுக்கு எல்லா துறைகள்லயுமே உங்களுக்கு வந்து அது நம்ம உள்ள போய் என்டர் ஆகிறப்பதான் நமக்கு தெரியும் இதுல இவ்வளவு காம்படிஷன் இருக்குதா. முதல்ல வெளியிருந்து பாக்குறப்ப ஈஸியா தான் தெரியும் பாக்குறதுக்கு. ஒரு டீ கடை வச்சா கூட 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்றது ஈஸி தான். ஆனா ஒரே ஊர்ல 4 டீ கடை இருந்த இடத்துல இன்னைக்கு எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 15-20 டீ கடை வந்துச்சு. ஆனா எல்லாமே அங்க அதுல யாரு நல்லா கொடுக்குறாங்க, குவாலிட்டியா யார் கொடுக்குறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுதான் அவங்க வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆவாங்க. குவாலிட்டி போயிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லயே வந்துட்டு எல்லாம் இங்க இருந்து மக்கள் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லா கடையிலையும் போய் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ கடைசியா ஒரு இடத்துல செட் ஆகி அங்க போவாங்க. அது காய்கறி கடையா இருந்தாலும் சரி, மளிகை கடையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன்ஸ் பிடிச்சு போச்சு அப்படின்னா குவாலிட்டி, ரேட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் நாணயமா போனாங்க அப்படின்னா அங்க வந்து மக்கள் போக ஆரம்பிச்சுவாங்க. அங்கதான் கூட்டம் போகும் எப்பவுமே. சும்மா வந்து ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி போய் ஏதோ ஒரு இடத்துல போனா வாங்கிட்டு வந்தவங்கலாம் யாரும் கிடையாது. ஒரு நாள் வாங்குவாங்க, சரியில்லைன்னா மாறிடுவாங்க நம்ம மக்கள். அப்படிங்கிறப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாதான் நம்ம கஸ்டமரை வந்து ரீட்டைன் பண்ண முடியும். கஸ்டமர் ரீட்டைன் ஆகத்தான் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சென்னையில ஆழ்வார்பேட்டையில அந்த பிரிட்ஜில இருந்து இறங்கி ஒரு இடத்துல இறங்கணும், டிடிகே ரோடு ஒரு இடத்துல நாரதகான சபால ஸ்டார்ட் ஆகி இந்த சைட்ல வந்து இறங்கும். அந்த பிரிட்ஜ் வந்து மேல இருந்து, அது ஒன்வே பிரிட்ஜ், டிடிகே ரோட்ல இறங்கி கொஞ்ச தூரம் வந்த உடனே ஒரு இடத்துல வந்து ஒரு ஜூஸ் கார்னர் இருக்கும். ஒரு மலையாளிஸ்ன்னு நினைக்கிறவங்க அந்த ஜூஸ் கார்னர்ல வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது 2004ல 4-5 இப்பவும் அங்க இருக்குது அந்த கடை. அந்த கடையில வந்துட்டு நீங்க ஒரு ஜூஸ் வாங்குனீங்கன்னா ஒரு கப்பு கொடுத்து குடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு 1/2 கிளாஸ் ஊத்துவாங்க. அந்த கடையில எப்பவுமே வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வெயிட் பண்ணி தான் இருந்து குடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். காலையில 9 மணிக்கு அந்த கடை ஸ்டார்ட் ஆகிறது, நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தங்க அந்த கஸ்டமரை கவர் பண்றதுக்காக ஒவ்வொரு யூனிக்கா ஒன்னு ஃபாலோ பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு கிளாஸ் மட்டும் போட்டு கொடுத்து காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்காங்க. நம்ம தேடி போய் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க, நம்ம போய் குடிச்சிட்டு வரோம். அதுல எனக்கு என்ன இதுக்குன்னா, ஏன் அவங்க மட்டும் பண்றாங்க, மற்றவங்க ஏன் பண்ண முடியல? ஒய் லைக் எதுக்காக அந்த கடை நீங்க கரெக்டா ஞாபகம் சொல்றீங்க, ஏன் பண்றாங்க, லைக் ஏன் பண்றாங்கன்றது வச்சுங்களா. நான் என்ன நினைக்கிறேன்னா, தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட், லைக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் ஒரு கேர் இருக்கும். நம்ம எந்த கடைக்கு போவோம், திருப்பி இப்போ ஒரு சாப்பாடு கடைக்கே போகிறோம், ஒரு அங்கே சர்வர் வந்துட்டு நம்மகிட்ட சரியாக பேசலாம், நம்ம திருப்பி அந்த கடைக்கு போக மாட்டோம். லைக் சப்போஸ் டேஸ்ட் இல்லைனாலும் ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னா பேச்சுக்காக பழக்கத்துக்காக நம்ம போவோம். ஸோ ஒரு கேர், ஒரு கனெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம போவோம். ஸோ அதுதான் அங்கே என்ன வருதுன்னா, பேக் எண்டில்
ஓகே யூ கேர் ஃபார் தெம் அப்படின்றத somehow நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு கடத்தணும். சொல்லிட்டு இருக்கணும் நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன்னு பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் உங்கள் சர்வீசஸை ஒன்லி கனெக்ட் டு தெம். ஸோ அந்த சர்வீஸ் கரெக்டாக கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக எல்லாத்தையும் ஏன்னா ஒன் கேர் பண்ணிங்கன்னா என்ன உங்கள் ப்ராடக்ட்டை கரெக்டாக கொடுக்க போறீங்க. அவ்வளோ இப்போ ஒரு டாக்டர் கேர் பண்ணிக்கிறாருன்னா பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்பாரு, நல்லா பேசுவார், எல்லாமே இருக்கும். அதுதானே அவர் கேர் கொடுக்குறது. ஸோ ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு காஃபி போட்டு கொடுக்குறோன்னா கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்குறது. ஸோ அதெல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எப்படி வரும் அப்படின்னு வரும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன இந்த இதுல ஆங்கிளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த question? நீங்க எனக்கு சொல்றதா correct. இன்னொரு கீ பாயிண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் வால்யூம் அதிகமாக மார்ஜின் கம்மியாக வச்சுக்குவாங்க, ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக வச்சுக்குவாங்க. பட் வால்யூம் சேல் ஆஃப் வால்யூம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே கேர் இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க, தட்ஸ் ஃபைன், அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். பட் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். வால்யூம் அதிகமாக போகுது, பட் ஐ மீன் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி, ஆனால் வால்யூம் அதிகமாக போகுது, இது ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். அங்கே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஜூஸ் கடையே வச்சாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் 40 to 50% வந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்கும் நார்மலாக. ஸோ அந்த மார்ஜினில் அவங்க இன்னொரு 25% கம்மி பண்ணிக்கிட்டு 75% வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிட் இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் 10 ஜூஸ் விற்கிற இடத்துல ஒரு அப்படியே ஒரு 50 100 வித்தது அப்படின்னா உங்களுக்கு அதோட அந்த மார்ஜின் பாருங்க. 10 ஜூஸ் தான் விற்கிது, ஒரு 50 ரூபான்னா ஒரு 500 ரூபா, 250 ரூபா கிடைக்கும். இதே ஒரு 50 ஜூஸோ 100 ஜூஸோ வித்தது அப்படின்னா அதோட வால்யூம் எங்கேயோ போயிடும். ஸோ உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சேல்ஸ் ஜாஸ்தியாக தான் எல்லா ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு வந்து மார்ஜின். நீங்கள் கிராசரி எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மார்ஜின் கம்மி. உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சேல்ஸ் நிறைய ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ட்ரூ, 100% ட்ரூ. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு மெஷின் லேர்னிங் கோர்ஸ் படித்தேன். லைக் பெங்களூரில் உள்ள ஒரு கம்பெனி ஐநியூரான்ட்டு ஒரு கம்பெனி, இப்போ கூட சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த கம்பெனியில் 3000 ரூபா தான் வாங்கினாங்க. ஜஸ்ட் அப்போவே 3000 ரூபா லைக் எவ்வளோ போட்டாங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு எடுத்தாங்க கோர்ஸ். ரொம்ப சூப்பராக எடுத்தார் அந்த ட்ரெயினர். பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்தார். ஆன்லைனில் ரெக்கார்டடாக இருக்கும். ஏன் எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு என்னென்னா எப்படி எடுக்கிறாங்க, பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு ஐ வாண்ட் டு டூ சிமிலர். தமிழ் மூவியில் நான் பண்ணோம் தமிழ்லன்றதுனால நான் அவங்ககிட்ட போய் படித்தேன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ எக்ஸலண்ட்டாக 5 மாதம் எடுத்தாங்க. 3000 வாய்ப்பே இல்லையே, இவ்வளோ பெரிய ட்ரெயினர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து லைக் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது தட் இஸ் நாட் தர் இன்டென்ஷன். லைக் ட்ரைனிங் அவங்களோட இன்கமே இல்லை, அதில் வர ட்ரைனிங்கை என்ன லைக் அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்டில் அவங்க கம்பெனி நல்லா போகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த கம்பெனியை எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி சும்மா ஒரு கெஸ்ட் ஒர்க் பண்ணுங்களேன், ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனியில். அதை அவங்க வந்து வித்துட்டாங்க. எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்னு ஜஸ்ட்டு வைல்டு கெஸ் தான். ஐ நோ நாட் இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் அ கெஸ். ஜஸ்ட் ப்ரொவைடட் இட்ஸ் இன் க்ரோர்ஸ். ஸோ எவ்வளோ சும்மா கெஸ் பண்ணுங்க. 50 crores. நைஸ், குட் கெஸ். ஸோ ராஜேஷ் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? ஹலோ, 10 crores. 10 crores. ஓகே, ஸோ 250 crores வந்திருக்காங்க. ஸோ லைக் நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா 3000 ரூபா தான் கொடுத்தாங்க. நான் அப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் பற்றி ஸ்டடி பண்ணி பார்த்தேன், என்ன பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தேன். அவர் அந்த ஓனர் எனக்கு ட்ரைனிங் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு லிங்க்டின்ல போஸ்ட் போட்டிருந்தாரு. பிரம்மாண்டமான வீடாக இருந்துச்சு பெங்களூரில், விச் இஸ் குட். ஏன்னா யூ டோன்ட் சி ஓகே 3000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க, அதனால் இவங்க வந்து ஒரு சேரிட்டி ஒரு இது பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் குட் ஆக்சுவலி. நான் வந்து அகைன்ஸ்டாக சொல்ல, எனக்கு ஒரு அவ்வளோ குவாலிட்டியான எஜுகேஷன் எனக்கு கிடைச்சிது அந்த இதில். தென் ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ தட் இஸ் அ பிஸ்னஸ். ஏன்னா நிறைய இருக்குது அது லேயர், எதில் மணி வரணுன்றதை பார்த்து கரெக்டாக போனால் தட் இஸ் அ கோல். அதை நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் அ ஒன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது. நான் நினச்சேன் ஓகே நம்ம தமிழ் மூவி ஒரு 100 கோடி குத்துருமா அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். ஸோ எடுத்த எல்லாத்துக்கும் காசு உண்டு, பயப்படாதீங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அவங்களே வந்து ஒரு விளம்பரம் பண்ணி அவங்களே ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு 10 பேரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு நமக்கு எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு 4 பேரை வச்சு அவங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸை வாங்கி இந்த கோர்ஸ் நீங்க நடத்தணும்னா நடத்தலாம்.
ஏன்னா 4 பேருக்கு எவ்வளவு வரும்? 2 லட்சம் ரூபாய். இதே இது அதை ஒரு 20,000 ரூபாய்க்கு அந்த ஃபீஸை வச்சு அதுல ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அது எங்க போயிருது? 4 லட்சம் ரூபா வரும். ஸோ ஒரே டைமிங்ல தான் 20 பேர் ஆன்லைன்ல நேர்ல கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஆமா. நீங்க ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேம் தான். அப்படி இருக்கிறப்போ வால்யூம் ஆஃப் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ணுங்கிறப்போ, ஸோ குவாலிட்டி பிளஸ் அந்த இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எதுவுமே பண்ணலாம். இப்படி இனிஷியலா கொஞ்சம் நம்ம அதை எடுத்து அந்த லெவலுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஒரு 4 பேர் சேர்ந்து பண்றதும் பொறுமையா பண்ணணும். பட் ஒரு லெவல் ரீச் ஆன பிறகு அது வந்து நல்லா போகும். அது எந்த Correct. பிசினஸா இருந்தாலும் சரி. கரெக்ட் ஜி. இதுல இன்னொரு என்னன்னா, இது எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். நான் பேசிட்டு இருந்தேன். நான் சென்னையிலாம் வந்து மற்ற இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அவங்க கூடலாம் பேசிட்டு இருப்பேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, என்ன ஆரம்பம் நீங்க ஜஸ்ட் ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியா வந்தீங்கன்னா லைக் கோடிக்கணக்கில் காசு கொட்டுவோம் அப்படின்னாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, பீப்புள் ஆர் டெஸ்பரேட் ஃபார் ஜாப்ஸ். எனக்கே தெரியும். லைக் உங்களுக்கே நீங்களே தெரிஞ்சிருக்கும். டெஸ்பரேட் ஃபார் ஜாப்ஸ். அவங்க என்னன்னா வேலை வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. தெர் இஸ் நோ ஃபேக் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இவங்க உங்களை வேலை வரைக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 lakhs. 5 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 20,000 ரூபா கொடுத்து என்னைக்கு நீங்கள் வெனாரி கோயிங் டு இதெல்லாம் வராது, கோடிக்கணக்கில் வர்றது கஷ்டம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்களை கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு 3 lakhs கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 100 ஸ்டூடெண்ட் நீங்கள் வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? லைக் ஐ பிலீவ் 3 கோடி ஆச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் ரொம்ப வால்யூம் அப்படிலாம் போகாதீங்கன்றது இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. லைக் அதான் நம்ம எந்த இதில் போகிறோன்றதை ஆனால் அதுக்கு என்னென்னா, அதுக்கு தனியாக வேறு மாதிரி மார்க்கெட்டிங், வேறு ஆட்கள், வேறு இது அதில் இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு வித்தியாசமாக ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் டூயிங் இட், இஸ் ஏர்னிங் இன் க்ரோர்ஸ். அது நான் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் இந்த அதுவும் ஒரு ஆங்கிள். இந்த கன்சல்டிங் ஜாப், அதாவது நீங்க வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் கன்சல்டிங் ஜாப் நீங்க பண்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில செட் ஆஃப் நம்ம மக்கள் வந்து எப்படின்னா, ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு, ஓகே, ஒரு நல்ல சேலரி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரே கம்பெனில ரொம்ப வருஷமா கன்சல்டிங் என்ன பில் ரேட்டோ அந்த பில் ரேட்ல 80-20 பேசிஸ்ல, யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா 80-20 பேசிஸ் அந்த மாதிரி சொல்லிதான் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி கம்மியான மார்ஜின் வச்சு நம்ம வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, பட் இதுலயுமே எப்படின்னா பீப்புள் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு $1 $2 ஜாஸ்தியா கிடைச்சா கூட கம்பெனியை மாற்றி H1 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் ஜிசி வாங்கிக்கிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் லாயலா இருந்து அந்த கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்த பிறகு மாறி போறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஓகே, இவங்க வந்து இருப்பாங்க நம்ம கிட்ட ஒரு இப்போ 50 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா இவங்க கடைசி வரைக்கும் இந்த 50 அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம நம்பாம, நம்ம வந்து ஒரு 10 பேர் போவாங்க, 10 பேர் வருவாங்க எப்பவுமே. அதனால வந்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து கேண்டிடேட்ஸ் உள்ள கொண்டு வர, போறவங்க போய்கிட்டே இருக்கணும், வர்றவங்களை நம்ம வந்து பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சர்வீஸ், ஹெல்த் பெனிஃபிட்ல இருந்து ஹாலிடே வெக்கேஷன்ல இருந்து எல்லா பெனிஃபிட்ஸும் வந்துட்டு நம்ம நல்லா ப்ரொவைட் பண்ணி, ப்ராஜெக்ட் முடியுது 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் இம்மீடியட்டா நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வெளியே வர்றாங்கன்னா இம்மீடியட்டா பிளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம முடிஞ்சாலும் அடுத்த 15 நாள் நம்ம வாங்கிக்கலாம். அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் டெக்னாலஜில, நம்மளும் வந்துட்டு டக்குன்னு ஆளை பிடிச்சி மூவ் பண்றது கரெக்டா இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல இண்டஸ்ட்ரி பஸ். அவர்லி நீங்க வந்துட்டு ஏன்னா $60 $70-80 $100 பில் பண்றாங்க. இவங்க அவர்லி ஒரு கேண்டிடேட்டுக்கு $20-30 மினிமம் $5 இருந்து $20 வரைக்கும் மேக் பண்றாங்க. பாத்துக்கோங்க, ஒரு 10 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை பேரு. ஸோ நல்லா மேக் பண்றாங்க. கண்டிப்பா எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேலரி கொடுக்கணும். நம்ம ஓவரால் ஃபிகர் மட்டும் பாக்குறோம். அவங்களுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிக்குமே இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி வால்யூம் நிறைய ஆக ஆக நமக்கு வந்து இன்கம் ஜாஸ்தி. லாங் டர்ம்ல நம்ம பிளான் பண்ணணும். நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் கம்மியான கேண்டிடேட்ஸ் கம்மியான ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 4 சேல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாரையும் வச்சு கிளைண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்றப்ப தான் உங்களுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். 40 கேண்டிடேட் இருக்கிற இடத்துல 400 கேண்டிடேட் வந்துட்டாங்க அப்படின்னா கூட ஒரு 4 ரிசோர்ஸ் ஆட் பண்ணா போதும் அவங்கள பிளேஸ் பண்றதுக்கு. அப்புறம் போக போக வந்து நமக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் கம்மியாயிடும். கரெக்ட், சூப்பர். அண்ட் இன்னொன்று லைக்
இஃப் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வாட் இஸ் த மோட்டிவேஷன் ப்ரோ? சதீஷ், ஐ திங்க் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? வை யூ ஆர் ஸ்டார்டிங் a business? ஃபார் மணி ஆர் சம்திங் எல்ஸ்? அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு எப்படின்னா, அது என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், இன்னொன்னு வந்துட்டு என்னோட ஹோம் டவுன்ல பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ். அது எதனால அப்படின்னா, என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பெயிண்டரா இருந்தவங்க. அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவங்க. பட் அவங்களோட கேரியரோட பீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அரௌண்ட் ஒரு 30 பேரை வச்சு வேலை குடுத்தாங்க. ஒரு ஒரு நான் அதாவது ஒரு லோ லெவல்ல சொல்றேன். ஒரு சாதாரண பெயிண்டரா இருந்து, அவங்க வந்துட்டு அவங்களோட கேரியரோட பீக்ல ஒரு 30 பேருக்கு வேலை குடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ, இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அ அவரோட லெவலுக்கு அவர் ட்ரை பண்றாரு. அவர் பண்ணாரு. நம்ம எல்லாம் நான் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்துட்டு என்னைய படிக்க வச்சிருக்காரு. நானும் ஏதாவது பண்ணணும். பட் என்ட்ட இருக்க ஸ்கில்ல வச்சு பண்ணணும் அப்படின்றது என்னோட மோட்டிவா இருந்தது. இன்னொன்னு வந்து டெக்னாலஜி. இப்ப எனக்கு டெக்னாலஜி தெரியும். நான் ஏதோ படிச்சிருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு நான் என்னோட ஹோம் டவுன்ல அத பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ எப்போ வேலைக்கு போகணும், நான் என்னதான் படிச்சிருந்தாலுமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே, நான் வேலைக்குன்னு வரதா இருந்தா சென்னை, இல்ல பெங்களூர் ஏதோ கொஞ்சம் வெளிய ஊர விட்டு தான் வெளிய வர்ற மாரி இருக்கு. பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே இருந்ததுன்னா, அங்க இருக்க ம் ஏன் அப்படின்னா, இப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் மோஸ்ட்லி வெளிய வர முடியுது. அங்க இருக்க இப்ப நம்ம ஊர்ல இருக்க சைட்ல இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு யுஜி படிக்கிறாங்க, பிஎஸ்சி அந்த மாரி படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த ஊர்லயே இருக்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைய பார்த்துட்டு, அதுல கிடைக்கிற ஒரு லோ லெவல் இன்கம் வச்சுட்டு அப்படியே அந்த லைஃப் ஸ்டைல் போயிடுது. பட் ஒரு அவங்களோட நம்மோட பட் அவங்களுமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்கில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மெட்ரோ டவுனுக்கு வந்தாங்கன்னா, அவங்களால அந்த லைஃப் சேஞ்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பீப்புள் இருக்காங்க. இவன் தான் அவங்க ஓகே. வந்துட்டு ஏதோ ஒரு பிஎஸ்சியோ இல்ல பிகாம் ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பாங்க. பட் ஆனா வந்துட்டு சென்னை, பெங்களூர் மாரி வந்து ஏதோ ஒரு ஸ்கில்ல அவங்க என்ஹான்ஸ் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறி இருக்கும். ஸோ இத வந்துட்டு நம்ம நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு ஈக்கோ சிஸ்டம் நம்ம ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சத பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவா இருக்கு. பட் அதுக்கு அது இப்பான் என்னோட வேரியஸ் லெவல்ல அந்தந்த லெவல்ல என்னென்ன முடியுமோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட மோட்டிவ். சூப்பர் ஜி. அது பண்ண முடியும், அங்கேயும் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தோணுது. அழகா ஏன் பண்ணலாம் ஜி. அப்படின்னா, நான் இப்ப எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் டெஃபினட்டா. கோயம்புத்தூர்னா நான் இருந்திருக்கேன். கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இப்ப நம்ம ஏன்னா அவங்க வந்துட்டு வந்து அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. கோயம்புத்தூருக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு, அதுக்குன்னு செட் ஆஃப் பீப்பிள் நெறைய இருக்கு. பட் ஏன் வந்துட்டு நம்ம சென்னை, பெங்களூர் மட்டும் தான் வேலைன்னா போகணும். இது இப்ப இருக்க டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேணா இருந்து பண்ணலாம். எங்க வேணாலும் இருந்து இத பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்போ, நம்ம ஊரு மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ். நாட் சூப்பர். பிஹைண்ட் தட் மணி ரீசன் இல்ல கிடையாது. மணி பட் இது தப்பு வந்துட்டு கிடையாது என்னோட ஆக்சுவலி. மோட்டிவ். மணி தப்பு கிடையாது. ஜஸ்ட் கேட்டேன். லைக் தெர் இஸ் நோதிங் ராங். மணில இருக்கிறது தப்பே கிடையாது. தெர் இஸ் இட்ஸ் நீடட்ல. மணி இல்லாம மணி இப்ப நம்ம செக் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது ம். தப்பு ரைட்ன்றதுக்குள்ள போல. எதுன்னு கேட்டேன் ஜென்யூனா. பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. ம். ஓகே சூப்பர் இல்ல ஜி. இப்ப என்னோட கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க பிரான்ச் இருக்கு. ஒரு பிரான்ச் அங்க வச்சிருக்காங்க. அங்க இருக்க அந்த பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் அவங்க அந்த பிபிஓ, கேபிஓ அந்த மாதிரி ஆப்பரேஷன்ஸ் மட்டும் அங்க வச்சு ரன் பண்றாங்க. அந்த கம்பெனி. பட் அங்க இருக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலு, அந்த மாரி ஒரு ஆஃபீஸ் என்வைரன்மென்ட்ல ஒர்க் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. பட் ஓகே. அது வந்துட்டு எல்லாராலயும் முடியும், எல்லா டவுன்லயும் முடியும் அப்படின்றது தான் இப்ப இருக்க டெக்னாலஜி. நம்மளுக்கு ம். டெக்னாலஜி இருக்கு, என்வைரன்மென்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துருச்சு. மோஸ்ட்லி எல்லா ஊர்லயுமே வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்படிங்கிறப்போ, எதனால ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் போயிட்டு அத டம்ப் பண்ணணும்? நம்மள்ட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. ஆ நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்றது தான் என்னோட தாட் இது. சூப்பர் ஜி. ஸோ கிருஷ்ணாஜி, நீங்க ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல லைக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் சூப்பர். ஆனா வந்து நமக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா என்னன்னா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா, நல்லாவே வந்து சொல்றீங்க. ஒரு ஜாப்ல வந்துட்டு நம்ம ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருக்காம, நம்ம ம். வந்து டிஃப்ரெண்டா ஆ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகலாம். பட் என்னன்னா, நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அ அ ஒரு ஆள் மட்டுமே வந்து பண்ண முடியாது. நீங்க வந்து பிசினஸ் பண்ண இன்னைக்கு இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே எடுத்துக்கோங்க. சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனையோ கன்சல்டிங் கம்பெனிஸ் யுஎஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு இண்டிபெண்டன்டாவே நல்ல ஸ்கில்ஸ் இருந்து நல்ல பேக்ரவுண்ட் இருந்திருக்கும்.
ரெண்டாவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். அதையெல்லாம் வச்சுதான் இனிஷியலா பில்ட் பண்ணி அப்புறம் அப்படியே அதிலேயே க்ரோ ஆகி எல்லாமே வந்துட்டு ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா தான் அவங்க வந்து க்ரோ ஆகி வந்திருப்பாங்க. ஆனா இதுல வந்து நீங்க கம்ஃபர்ட்டே பார்க்க முடியாது. நீங்க வந்துட்டு டே அண்ட் நைட்டு நீங்க வந்து ரெஸ்பான்சிபிளா எல்லாத்துக்கும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆக முடியும். அதுதான் பாஸ் நான் பார்த்த அது வரைக்கும். வந்துட்டு ஒரு நான் இது வரைக்கும் மைண்ட் ட்ரை செட் பண்ணி தான். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. பிஸ்னஸ் அப்படின்றப்போ நம்ம 9 to 6 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பை டிஃபால்ட் நம்ம ஆஸ் அ பிஸ்னஸ் மேனா சரி, நம்ம வந்துட்டு வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் வாட் எவர் வி ஆர் கமிட்டட் அப்படிங்கிறப்போ நம்ம 9 to 6 அதில் அடாப்ட் ஆகவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இல்லை. நம்ம வந்துட்டு ரெண்டாவது ஒரு கம்ஃபர்ட்டே 4 பார்க்க பேர் முடியாது சேர்ந்து அதுல. கோஆபரேட் பண்ணி பண்றோம் அப்படின்னா அந்த 4 பேருமே வந்து சேம் பேஜ்ல இருக்கணும், லாயலா இருக்கணும். எல்லாமே வந்து இருந்தாங்க அப்படின்னா நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதுல வந்து ஒருத்தனை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னாடி ஓடிடணும், எல்லாத்தையும் இது பண்ணணும் அந்த மாதிரி இல்லாம ஸோ மணியை எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகி எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி வந்ததுதான் இன்ஃபோசிஸ்லாம். கரெக்ட். எல்லா கம்பெனிஸுமே வந்து பாரம்பரியமா 100 வருஷமா இருக்கிற டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் கிடையாது. இன்ஃபோசிஸ்லாம் 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஒரு ஆளோட பேர் தான் முன்னாடி இருக்கும், மற்றவங்க எல்லாம் பின்னாடி நிறைய விஷயத்துக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. எல்லா கம்பெனிஸுமே பின்னாடி 4 பேர் இருந்திருப்பாங்க, இல்லாம இருக்காது. அதுல கொஞ்சம் நல்லா பேசுறவங்க கொஞ்சம் இருக்கிறவங்க முன்னாடி இருப்பாங்க. பட் ஆனா பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தவங்க சேல்ஸ்ல பெட்டரா இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். பட் டெக்னாலஜில நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்க பின்னாடி இருந்த ஆப்ரேஷன்ஸ்ல தான் இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் தெரியணுன்றது நெசசரியும் கிடையாது. இது வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஆனா சொல்ற ஒரு மாதிரி சிலர் ஒரு வந்து டீம் ஒர்க். யாரெல்லாம் நம்ம கூட ஸ்டார்டிங்ல இருந்து யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒரு சிலர் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் இல்லாம நம்ம வந்து க்ரோ ஆகல, நம்ம இவங்க எல்லாம் நல்லா கோஆபரேட் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிற கம்பெனி ஓனர்ஸையும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இப்பவும் அவங்க வந்துட்டு அவங்க கூட அவங்க பழைய ஆட்கள்லாம் அவங்க வந்து விடாம அவங்க அந்த கம்பெனியை வித்த பிறகும் கூட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி இனிஷியலா அவங்க ஒர்க் பண்ற ஸ்டேஜ்ல படிக்கிற ஸ்டேஜ்ல அவங்க எப்படியெல்லாம் லாயலா இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த அந்த ட்ரஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ். நீங்க பிசினஸ்ல வந்து ஒருத்தங்க கம்பெனியில ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க மேனேஜர் வந்து ஏன்னா நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இவனை நம்பி இந்த வேலையை கொடுத்தா இவன் பண்ணுவான் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கீ ரிசோர்ஸ் அங்க இருக்கலாம். இவன் இருப்பானா இருக்க மாட்டானா அவனுக்கு திறமெல்லாம் இருக்கும், திறமை இல்லாம யாருமே கிடையாது. ஆனா நீங்க டைனமோ மைண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைஃப்ல வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆக முடியாது. பேஷண்டா இருந்து அது அந்த எல்லாருமே வந்து கோஆபரேட்டிவா இருந்தா எல்லாரும் குரோ ஆகிறப்போ அட்லீஸ்ட் நம்ம 100% குரோ ஆகலாம் கூட ஒரு 70-80% ஆகுது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து நம்ம குரோ ஆகி வர முடியும். நல்ல கருத்து ஜி, நல்ல பாயிண்ட்ஸாக சொன்னீங்க ரெண்டு பேருமே. இட்ஸ் ரியலி அண்டர்ஸ்டுட். நான் எல்லாத்தையுமே கேட்பேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே எனக்கு இதே தான் வேலை. போயிட்டு லைக் ஐ வாண்ட் டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய இதில் கேட்கும்போது எனக்கு நிறைய ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பாஸ், அதாவது என்னன்னா இப்போ ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. பட் ஆனா அவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி பண்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஐடியா கொடுக்க. நீங்க மோஸ்ட்லி பிசினஸ் பண்றவங்க எல்லாத்தையுமே என்னங்க ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் ரொம்ப காம்படிஷனா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நானே விட்டுட்டு வேற ஏதாச்சும் போயிடலாம் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. நம்ம டிமோட்டிவேட் பண்றதுதான் இருப்பாங்களே தவிர நீ பண்ணு இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப உறுத்தா இவனும் மேல வரணும்னு நினைக்கிறவங்க வந்து 1% கூட அந்த வேர்ல்டுல கிடையாது. நம்ம அடுத்தவங்களுடைய சஜஷனை கேட்டு நம்ம வந்து ஒரு வேலையை பண்றதை விட நம்ம இறங்கி பண்ணணும், நம்ம ஒரு இதோட விஷனோட இறங்கணும்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆச்சும் நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஆக்சுவலா அது நம்ம தப்பா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு லெவல்ல அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அவங்க அதுக்காக எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, டைம், ஃபேமிலி, நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவங்க விட்டுட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ரேர் தான், அது ஹியூமன் நேச்சர் தான். அது நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், எதுக்கு இந்த டாக்டிக்ஸ்? இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆர்மோஜி போடுற எஃபோர்ட் மாதிரியே நான் போடுவேனா இல்ல நான் போடுற எஃபோர்ட் மாதிரியே நீங்க சதீஷ் போடுவீங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது.
ஒரு சிலர்லாம் ஒரு சில விஷயத்துல வந்துட்டு நிறைய உட்கார்ந்து அவங்களுக்கு பேசி அட்வைஸ் பண்ணி ஐடியா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால வந்துட்டு அவங்க ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் தான் வந்துட்டு ஒரு சில ஹிண்ட் மாதிரி கொடுத்து நமக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி தான். கம்மிதான். நம்ம தான் வந்து உள்ள குளத்துல குதிச்சு நம்ம தான் நீந்தி நீச்சல் அடிச்சு மேல வந்து நம்ம தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிசினஸோ இல்ல ஒரு ஜாபோ இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உள்ள இறங்கி ஒருத்தவங்க கொடுக்குற ஐடியாவோ அட்வைஸோ கடைசி வரைக்கும் வந்துட்டு அங்க ஒர்க் அவுட் ஆகாது. ரியல் டைம்ல உங்களுக்கு என்ன ஆஹ், அங்க ரியலா உங்களுக்கு உங்களோட ஜாப் அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த இடத்துல என்ன, அதை நீங்க எப்படி பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அங்க growth இருக்கு. இது ஓகே. பட் நான் ஒண்ணே ஒன்று மட்டும் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் சொன்னதுதான் அந்த லைக் பண்ணுவாங்களான்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டில் அந்த 3 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு, அது சென்னையில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. நானும் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியும். நானும் டெவாப்ஸ் எடுக்கிறேன் எல்லாமே தெரியும். பட் அவர் என்கிட்ட சொல்கிறாரு லைக் 1-to-1 மீட்டிங் நான் கூப்பிட்டு நான் போய் நான் இந்தியா போகும்போது அவர் பார்த்தேன் சென்னையில். அவர் சொன்னார், அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எதுக்கு சொன்னு தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இல்லை, ப்ராப்ளி தெரியல எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லை. பட் நானும் லைக் பிஸ்னஸ் இதுதான் சொல்லி எல்லாரும் சொல்றது தான் இருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் நீங்கள் சொல்ற எஃபர்ட் போடணுன்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, தட் இஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் சிம்பிள். லைக் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக அந்த எஃபர்ட்டை போட்டு இந்த ரிசல்ட்டை இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டாக கொடுத்து அதை ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா சிம்பிள். பட் இட் இஸ் நாட் ஈஸி. லைக் ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் போகணும், டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு எடுக்கணும். ஸோ அந்த கரெக்டாக கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். லைக் கஸ்டமர் வந்து திடீர்னு ஏதாவது கோவத்தை ஏதாவது திட்டுவாங்கன்னா, ட்ரைனிங்லேயே இருக்கும், நீங்கள் அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு சரி கத்துவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் திட்டக்கூடாது. நீங்கள் தான் யூ ஹாவ் டு எஜுகேட் தெம். அந்த ஒரு ஒரு பேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறது இட்ஸ் நாட் ஈஸின்னு சொல்கிறது. இட்ஸ் சிம்பிள் பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். இந்த எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஓகே இப்படி தான் கஸ்டமர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பட் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கோவப்படும்போது டக்குன்னு நம்ம ஒரு கோவத்தில் ஏதாவது சொல்லிடுவோம், திட்டி விட்டுருவோம். லைக் வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளது தான். ஸோ தட்ஸ் ஆனா எனக்கு வந்துட்டு என்னோட ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னன்னா, நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்றீங்க. நீங்க ட்ரெயின் பண்றது வந்துட்டு இதே ட்ரைனிங் வந்துட்டு நீங்க முன்னாடி வந்துட்டு ட்ரைனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ சப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து கடைசி பிளேஸ் ஆகிற வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஸோ இதை இப்படியே வந்துட்டு நீங்க அவர் சொல்ற இதே மெத்தட் நீங்க வந்து உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். நீங்க ட்ரைனிங் நீங்க குவாலிட்டியா எடுக்கிறீங்க, ஏன்னா குவாலிட்டியான கேண்டிடேட்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடியே வந்து உங்ககிட்ட இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க பிளேஸ் ஆகி போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நீங்க ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்கும். உங்க கம்பெனி வந்துட்டு அதில் பெனிஃபிட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போவுமே முன்னாடி எல்லாம் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ற கம்பெனிஸ் எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவுட் சைட்ல இருந்து இந்தியால இருந்து ட்ரெயினரை வச்சு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 3 மாசம் அவங்கள பிளேஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட நோன் கம்பெனியோட நீங்க வந்து டைப் பண்ணி எங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதுல பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்க வந்து கண்டிப்பாக பெரிய லெவல்லே நீங்க எடுத்துட்டு போகலாம். இல்லை டெஃபினெட்லி ட்ரூ. மார்க்கெட் இருக்குது டெஃபினட்டாக பார்த்தாலே நீங்கள் சொல்கிறது டெஃபினட்டாக எஸ். இட்ஸ் லைக் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இட்ஸ் தேர். கண்டிப்பாக நமக்கு ரிசோர்ஸ் இருக்குதா நீங்கள் சொன்ன மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த இந்த பாடி ஷாப்பிங் இந்த கன்சல்டிங் பிசினஸ்ல நிறைய பேர் சொல்றது என்ன, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிசினஸ் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்றாங்க. யாருமே வந்து இன்ஹவுஸ்ல எம்ப்ளாயிஸ் வச்சு நிறைய பேர் வந்து பண்றதில்லை. இன்ஹவுஸ்ல தேவையான அளவுக்கு சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்றாங்க. அது பெரிய கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன வெண்டார்ஸ்க்கு அந்த ரெக்யர்மெண்ட்ஸை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கேண்டிடேட்ஸை எடுத்து அவங்கள வச்சு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வைண்ட் அப் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த ப்ராஜெக்ட் புதுசாக வந்துச்சுன்னா அதுலேயே நல்ல ரிசோர்ஸை வச்சு ஃபர்தரா ப்ராஜெக்டை ரீட்டைன் பண்றது. இதெல்லாமே வந்து எல்லா கம்பெனிஸும் அந்த மாதிரி மாடல் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு
ஃபுல்லா அவங்க இன்னொரு எம்ப்ளாயிஸை வச்சு தான் பண்றாங்க அப்படின்னு. அதனாலதான் வந்து இன்னைக்கும் டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி இந்தியன் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அதை மட்டுமே தான் நம்பி தான். வச்சிருக்காங்க. இது யாருமே கிளைண்ட்ஸ் கிடையாது. இந்தியாவில் வந்து எவ்வளவு பெரிய கிளைண்ட்ஸ் தான் கிடையாது, எல்லாமே அப்ராட்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் லைக் பண்றாங்க. இந்த பிசினஸ் வந்து லைஃப் லாங் நல்லா தான் இருக்கும். என்ன மார்க்கெட்ல என்ன ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்கில் செட்டு இன்னைக்கு பூம்ல இருக்குது, எந்த ஸ்கில் செட்ல ரெக்யர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, நம்ம எதை ட்ரெயின் பண்ணா நம்ம நிறைய கேண்டிடேட்ஸை பிளேஸ் பண்ண முடியும். நம்மளும் வந்துட்டு குவாலிட்டியான கேண்டிடேட்ஸ் இவங்களை கொடுங்க. நம்ம சொல்ற கேண்டிடேட்ஸ் போய் அவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறமா நீங்களே இல்லைங்க என்னை விட்டுருங்கன்னு சொன்னா கூட உங்களை விட மாட்டாங்க. நீங்க தான் பாஸ் கொடுக்கணும். நீங்க கொடுத்த 50 கேண்டிடேட், ஏன்னா 50லயும் 50 பேருமே 100% பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 10-20% வந்து அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அது வந்து ஓகே. பட் ஆனா வந்துட்டு 80% மேல நீங்க ஓகேவா இருந்தீங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி நல்ல இண்டஸ்ட்ரி வேற எதுவும் கிடையாது பாஸ். ரெண்டாவது வந்துட்டு இப்போ சொல்றாங்க, இப்போ நீங்க எலக்ட்ரானிக்ஸ் போறீங்க, ஒரு ஸ்வீட் அஸ்வின் ஸ்வீட்ஸ்ல இருந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருந்து ஊர்ல அப்படிங்கறதுல இருந்து எவ்வளவோ வந்துருச்சு. ஆனா தெரிஞ்ச தொழிலை பண்றது கொஞ்சம் ஈஸி, அதுல குரோ ஆகுறது கொஞ்சம் ஈஸி. தெரியாத தொழில போய் நீங்க கால் வச்சு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு இடத்துல போறதால தெரிஞ்சது, பட் அதுல எப்படி குரோ பண்ணலாம், நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த டெக்னாலஜில நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த ஃபீல்டு இந்த இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணா நம்ம குரோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். சூப்பர் ப்ரோ. இல்லை இப்போ இந்த தமிழ் புக் என்னோட இப்போ ரீசெண்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன ஐடியா வந்து எப்படின்னா லைக் அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நம்ம நிறைய டீமில் ஜாயின் பண்ணிருக்கோம், ராஜ் சுதர்சன் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பேஷன் ரொம்ப இருக்குது. லைக் அவங்க எண்ட் இப்போ அந்த எல்லா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க தே ஹாவ் டு டேக் திஸ் ஃபார்வர்ட் இன் தமிழ் பூமி. என்னோட ஃபோக்கஸ் எதாக இருக்குன்னா, என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், நான் எனக்கு நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கோர்ஸ் அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அதாவது இந்த சாஃப்ட் ஸ்கில்லு அதுலலாம் ரொம்ப ஒரு கேப் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் கூட. ஸோ அதில் உள்ள ஒர்க் பண்ணி நான் அதில் ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட இதாக இருக்குது. அது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆல்ரெடி தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அவங்களோட நோக்கமே அதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவும் பண்ணுறாங்க. ஸோ என்னோட நோக்கம் வந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹோலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகணும். நாட் ஓன்லி ஐடி பிஸ்னஸ் மணி மட்டுமே இல்லாமல் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் ஒரு இதுவாக நம்ம இதை கொண்டு வரணுன்றது என்னோட. ஏன்னா அதுக்கு இப்போ ரொம்ப மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டுன்னு சொல்கிறத விட ரொம்ப தேவையாக இருக்குது. லைக் ஏன்னா இப்போ சம்பாதிக்கிறவங்க எக்கச்சக்கம் லைக் காசெல்லாம் வாங்குறாங்க தான். பட் ஹவு மச் ஆர் தே ரியலி ஒரு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு இதாக இருக்காங்க. ஸோ அது ஐ வாண்ட் டு டீச். எனக்கு ஐ திங்க் ஐ ஹாவ் சம்திங் டு டீச் அண்ட் தட்ன்றது எனக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டை நல்லா ட்ரெயின் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் உங்கள்கிட்ட ட்ரைனிங் ஆகிறவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் தான் வந்து ஆஃப்ஷோர் ரெக்யர்மெண்ட்ஸுமே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இந்தியாவில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இந்த கன்சல்டிங் கம்பெனிஸ் யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் இந்தியாவிலே வச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆயிரும். ஸோ இந்த கான்டாக்ட்ஸை வச்சு அப்படியே நீங்கள் யூஎஸ்லையுமே வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டு வைட் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போறது ஈஸி. ட்ரூ 100% ட்ரூ ப்ரோ. சூப்பர் செம ப்ரோ, நைஸ். சொல்லுங்க சதீஷ். ஆல்ரெடி சுதர்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஃபயரா இருப்பாரு. பிளேஸ்மெண்ட் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் ஆயிட்டா ஆக்சுவலா நிறைய என்கரேஜ் பண்ணுவாரு, நிறைய எஃபோர்ட் போடுவாரு. ஸ்டூடெண்ட் நம்மள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப எஃபோர்ட் போடுவாரு. அவர் ஃபயரா இருப்பாரு. ஆமா, ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யாரு கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த ட்ரெயினர்ஸோட ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, அவங்க எந்த இடத்துல லேகா இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்படி அந்தந்த ட்ரெயினர்ஸ்ட இருந்து நீங்க அதை ஃபார்வர்ட் அடுத்த ஸ்டெப் கொண்டு போனீங்கன்னா அது வந்துட்டு பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். ட்ரெயினரை ட்ரெயின் பண்றது தான் இப்போ என்னோட வேலை. லைக் இந்த இதில் ஒர்க் ஆகுது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் கொண்டு வர்றது தான் அஸ் அ பிஸ்னஸ் இது ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு ட்ரெயினர் அதை வச்சு வி கேனாட் டூ இட், லைக் இதுக்கு இது பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது இல்லைன்னா அந்த மாதிரி கரெக்டான பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுறது, ட்ரைனிங் இல்லைனாலும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்கள கொண்டு வர்றது, இட்ஸ் ஓவரால் ஏதோ ஒரு ஸ்பார்க் மாதிரி. இப்போ இவர் நீங்க ஒரு நம்ம ஸ்பார்க் இருக்காங்களா அவர் மாதிரி இன்னொருத்தர் யாரோ ஸ்பார்க் மாதிரி போட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை 1-to-1
மானிட்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு எங்க உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றத ஃபர்தரா ஃப்ரண்ட் நம்ம எடுத்துட்டு போனோம்னா சார் சொல்றது கண்டிப்பா ஒர்க் ஆகும். கண்டிப்பா அதான் அது அவங்க லைக் அந்த இது யார் பண்ணுவாங்கன்னா அவங்களே நல்லா பண்ணுவாங்க. ராஜேஷ் ரோஷன் அவங்க கிட்டே கொடுத்து தே ட்ரெயின் ட்ரெயினர் அது ரொம்ப பெட்டர். நல்லா இருக்கும். அதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அவங்க கிளவுட்னா சுதர்சன் தான் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மற்ற ட்ரெயினர் வந்தாலும் அவர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் ஹீ நோஸ் வாட் டு டூல அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இருக்கிற பெட்டர் ஆப்ஷன் அதுதான். இண்டிவிஜுவலா நீங்க ஒரு கண்டிப்பா ஸ்டாக் தனியா அதுக்கு இது பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு பெஸ்ட் வந்த ஆப்ஷன் இதுதான். ட்ரெயினர்ஸ் டேக் ஃபார்வர்ட் பண்றதுதான் இருக்கிறதுல பெஸ்டான ஆப்ஷன். கரெக்ட். ஆல்ரெடி அதுதான் நம்ம சிங்க்ல அதுதான் இருப்பாங்க பிஸ்னஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். பிஸ்னஸை நம்ம கொண்டு போகலாம். அவங்க தே கேன் ரன்னிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறத பண்ணிட்டு இருக்கலாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஜி இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ம் நீங்க ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒரு கம்பெனிக்கு பிளேஸ் பண்றீங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ சதீஷ் வந்து நீங்க ஒரு கம்பெனியில் பிளேஸ் பண்றீங்க, கிருஷ்ணா ஒரு கம்பெனியில் பிளேஸ் பண்றீங்க, ராஜேஷ் ஒரு கம்பெனியில் பிளேஸ் பண்றீங்க. இவங்க போய் அந்த கம்பெனியில் டெவலப்பராக இருந்து ஒரு ஆர்கிடெக்டா இருந்து ஒரு மேனேஜர் லெவலில் போய் நாளைக்கு ஹையரிங் மேனேஜர் லெவலில் அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் கம்பெனியை வந்துட்டு க்ரோ பண்ணியிருக்காங்க. இப்போ டெலாய்ட்ல ஒரு கேண்டிடேட்டை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு டெவலப்பராக போய் இன்னைக்கு ஹையரிங் மேனேஜர் லெவலில் விபி லெவலில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எந்த கம்பெனி வழியே வந்தாங்களோ, யார் H1B பண்ணி கிரீன் கார்டு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள மறக்காம ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு ஒன் ஆஃப் த பிரைம் வெண்டாரா இருப்பாங்க அந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ அவங்க மூலியமா தான் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்தந்த மேனேஜர்ஸ் அந்தந்த யாருக்கு பிடிச்சவங்களோ அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்க மூலியமா இந்த மேனேஜரா இந்த கம்பெனி மூலியமா தான் எடுப்பான், இந்த மேனேஜரா இந்த கம்பெனி மூலியமா தான், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து க்ரோ ஆகுது. பட் ஆனா இதுக்கெல்லாம் வந்து இட் வில் டேக் மோர் டைம். பட் டெஃபினட்டா வந்துட்டு நம்ம எந்த மாதிரி கோஆபரேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோமோ அதை வச்சு அவங்க வந்து திரும்பவும் நம்ம கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஏன் பாஸ் நீங்க இது பண்ணக்கூடாது, நீங்க எங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு நீங்க கொடுங்க, அப்படி இப்படிதான் வந்து இந்த இது பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நீங்க எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகும். இதுல வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் கெட் பெனிஃபிட். ஸோ இந்த பிசினஸ் மாடலே வந்துட்டு எவ்ரி ஒன் கெட் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் க்ரோ ஆவாங்க. ஸோ ஒண்ணுமே கிடைக்காம போறதுக்கு இந்த நீ ஒன்ன வச்சுக்கோ நான் ஒன்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ரோ ஆகி மேலே போயிடுவாங்க. கரெக்ட் ப்ரோ. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா இட்ஸ் லாங் ப்ராசஸ். அதனால தான் நம்ம அப்படி கொண்டு வரணும். சூப்பர் சூப்பர் ப்ரோ, நைஸ். ஆக்சுவலாக எனக்கு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு எடுத்துட்ட டாபிக் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் அப்படின்றது. ரீசெண்டாக என்னோட அப்சர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாகிட்டே வருது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மேபி எப்படி வேர்ல்டு வைடு எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு கிளியர் ஐடியா இல்லை. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட சக்சஸிவ் ரேட் வந்துட்டு கம்மியாகிட்டே போகுது. அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு 1000 கம்பெனி ஆகுனா அதில் எத்தனை பேர் சக்சஸிவாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது ரீசெண்ட் டேஸில் இயர் பை இயர் கம்மியாகிட்டே வருது இந்த சக்சஸிவ் ரேட்டு. நம்ம ரியல் டைமாக பார்க்குறதா இப்போ பைஜூஸோட ஃபால் டவுன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம ஸ்டாக்கில் லிஸ்ட் ஆகிருக்க எல்லா ஸ்டார்ட் அப்ஸோட அந்த வேல்யூ ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு இட்ஸ் கீப் ஆன் டவுன் போயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவராலா அதான் ஒரு ஸ்கேல் பண்ணும்போது அவங்களுக்கு they don't know how to ஸ்கேல்ன்றதா நான் நினைக்கிறேன். அதில் இருக்கிற தவறான முடிவுகள் பைஜூஸே பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பேன்ஷனில் அவங்களால தேர் நாட் ஏபிள் டு ஹோல்ட் அப், அதில் தான் வராங்க. ஸோ அந்த ஸ்கேல் அப்பில் வி நீட் டு ஹாவ் சம் இது தேவைன்றது அதனால தான் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நீங்கள் சொல்கிறது உண்மையிலே கரெக்ட். ஏன்னா லைக் ஃபேஸ்புக் அந்த மாதிரி கூகுள் மாதிரி தெர் இஸ் நோ சஸ்டைனபிள் இது இந்தியாவில் இல்லை. ஜோகோ இருக்கு, டெஃபினெட்லி தட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஜோகோ, கிஸ்லோ அதெல்லாம் இப்போ இருக்குதான், லைக் தேர். பட் எஸ் இந்த மாதிரி உள்ளது கரெக்டாக அவங்களால ஸ்கேல் பண்ண முடியல. ஜி பிஸ்னஸ் தெரியல, ஒரு லெவலுக்கு மேலே வேறு மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லெவல் கீழே இருக்கும்போது யூ கேன் டூ மூலம் நீங்கள் பண்ணலாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது யூ நீட் ஹேவ் ரைட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஸ்கில்ல போடணும். அது போடாதனால தான் ஐ திங்க் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட் பீப்புள் அண்ட் ரைட் டெசிஷன்ஸ். ஏன்னா நம்மளே எல்லா டெசிஷன் எடுக்க முடியாது, அவங்க தான் எடுக்கணும். அவங்க கரெக்டாக எடுத்தால் தான் கம்பெனி ஒழுங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதான் நான் நினைக்கிறேன் என்னோட திங். கிருஷ்ணாஜி நீங்கள் இதுல கம்பெனி வந்துட்டு ஒரு ஆளோட டிசிஷன்ல மட்டுமே வந்துட்டு க்ரோ ஆகாது. என்னுடைய வே ஆஃப் தாட் ஒன்று இருக்கும். நம்ம எல்லாருமே கலந்து பேசி
ஏன் இப்படி பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேசி இப்படி பண்ணா இவ்வளோ இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் கம்பெனி க்ரோ ஆகும். ஓகே. இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா காம்படிஷன் உங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓலா ஊபர் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீப் ஆன் அவங்களோட அந்த காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த ஆஃபர்ஸ்லாம் அதிகமாக தர்றதுனால கஸ்டமரை ஹோல்டு பண்ணோம் அப்படின்றதுனால ஹோல்டு பண்ணுறது. ஒரு சில மேனேஜ்மெண்ட் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ராப்பராக ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி தரதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் அவங்களால ஃபர்தராக க்ரோத் ஆக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் அவங்க அதிகமாக சார்ஜஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல ஒரு சைடு அப்படின்றது நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆரம்பிச்சப்போ நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ஓலா ஊபருமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆப்ரேஷன் லெவல்லையும் சரி, ஃபினான்ஸ் லெவல், ஃபினான்ஸ் அண்ட் மேன் பவர் எல்லா விஷயத்துலையுமே எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே தடுமாறி தலை தட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஓகே. அதனாலுமே ஆன்லைன் பிசினஸே மாடல் வந்துட்டு அமேசான்லாம் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. யார் ஆன்லைன்ல வாங்குவா அப்படின்னு நினைச்சோம். இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. என்ன அதுக்கு பிறகு அவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி எல்லாம் ஆன்லைன் தான் வந்துட்டு பார்க்க போறப்போ நேரில் போய் பர்ச்சேஸ் பண்றதை விட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நேரில் போகிறத விட நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது சீப்பாகவும் இருக்குது. நீங்கள் அலைய வேண்டாம். போய் மெனக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் 100 ரூபா பெட்ரோல் சார்ஜ் ஆகும். அது கூட கிடையாது. ஃப்ரீ டெலிவரியிலேயே 4 நாளில் வந்துட்டு 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. டைப்பர்லாம் நீங்கள் வந்து நேரில் போய் வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் இருக்கிற டைப்பர் 450 ரூபாய் கடையில் வைக்கிறாங்க. இவன் 250 ரூபாய்க்கு ஆன்லைனில் கொடுக்குறான். வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து குவாலிட்டியாகவும் பிராண்டட் ஐட்டம்ஸு சீப்பாகவுமே வந்து ஆன்லைனில் கிடைக்குது. கடையை விட கடையில் போனால் அவ்வளோ டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. என்ன எம்ஆர்பி போட்டிருக்கானா அது வந்து ஒரு 10 ரூபா கம்மி பண்ணால் பெரிய விஷயம், ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கோவிட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இந்தியாவில் வந்து ஆன்லைன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆன்லைன் இப்போ டெலிவரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு முன்னாடிலாம் அமேசான் வந்து ஃபெடெக்ஸ், யூபிஎஸ் மூலியமாக தான் வந்து இந்த டெலிவரியே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அமேசான் வந்து இப்போ ஒரு 4 வருஷமா வந்து அவனே ஓன் ட்ரக் வாங்கி யூஎஸ்ல வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எதுக்கு போய் நம்ம இதெல்லாம் அது என்னது அந்த அப்படின்னு ட்ரோன்ல different ஆ விடுறாங்க. யோசிச்சாங்க. இவ்வளோ காஸ்ட் வந்து நம்ம எவ்வளவோ க்ரோர் வந்து மில்லியன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்றோம். ஃபெடெக்ஸுக்கும் யூபிஎஸ்க்கும் ஏன் கொடுக்கணும்? அதை நம்மளே பண்ணிட்டோம்னா இதனால ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். இதை ஒரு நிறைய பேருக்கு இதை அவுட் சோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து டிஃப்ரெண்டாக யோசிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க க்ரோ ஆகுறாங்க. ஸோ சுச்சுவேஷன் சப்போர்ட் பண்ணணும். கரெக்ட். சூப்பர் சூப்பர். ஐ திங்க் இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி குட் டிஸ்கஷன். நம்மளே லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ எஸ், ஐ திங்க் கேட்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், தேங்க்ஸ் அலார்ஜி. தேங்க்ஸ் சதீஷ், கிருஷ்ணா அண்ட் ஐ திங்க் ராஜேஷ்க்கு வேறு ஒர்க் இருந்தனால லெஃப்ட். ஸோ எஸ், தேங்க்ஸ் அலார்ஜி. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்னொரு டிஃப்ரெண்டான டாபிக் பேசலாம். அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இதை பற்றி பேசுங்க, அந்த மாதிரி ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆரம்பி. தேங்க்யூ கிருஷ்ணா சார். தேங்க்யூ ஆரம்பி.